அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். சாஸ்திரம் நம் அறிவை கூட்டுவது. இதில் தர்க்க சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தின் பெருமையை கூட்டுவது, வளர்ப்பது. சாக்ரட்டிஸ் சொன்னார், ஏன் என்று கேள். அந்த ஏன் என்ற கேள்விதான் தர்க்க சாஸ்திரத்துக்கு அடிப்படை. இந்த தர்க்க சாஸ்திரம் யாருக்கு நன்றாக வரும்? இரண்டுக்கு உடையவன் குரு சுக்கிரன் கெட்டு போகாமல் கேந்திரங்களில் இருக்க, பாவ கிரகங்கள் பாராது இருந்தால் தர்க்க சாஸ்திரம் வரும். அடுத்து, சிம்மத்தில் செவ்வாய் இருந்து. சிம்மத்தில் செவ்வாய் என்று சொன்னால் மேஷத்துக்கு அது 5ஆம் இடம், ஒரு செவ்வாயின் வீட்டுக்கு. விருச்சகத்துக்கு அது 10ஆம் இடம். சிம்மத்தில் செவ்வாய் இருந்து பாவிகளால் பார்க்கப்படாமல் இருந்து நல்ல பலம் பெற்ற குரு சுக்கிரனை பார்த்து, இரண்டு கூடையவன் வலிமையாக இருந்தால் தர்க்க சாஸ்திரம் வரும். சூரியன் செவ்வாய் புதன் 2ஆம் இடத்தில் இருந்தால் தர்க்க சாஸ்திர நிபுணன். இவ்வாறெல்லாம் ஜோதிடம் சொல்லுகிறது. இந்த சூத்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல் என்ன? இரண்டு கூடையவன் குரு சுக்கிரன் பாவிகள் பாராதிருந்தால் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். சரி, சிம்மத்தில் செவ்வாய் இருந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், செவ்வாய் விவாதத்திற்கு உரியவன். ஒருவர் சிறந்த வக்கீலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருப்பார் என்று சொன்னால், அவருக்கு 2ஆம் இடம் செவ்வாய் இரண்டும் வலிமை பெற்று இருக்க வேண்டும். அப்போதுதான் அது நடக்கும். அந்த சிம்மத்தில் செவ்வாய் என்ன சிறப்பு? செவ்வாய்க்கு 2 வீடு, மேஷம் விருச்சகம், இரண்டும் அவனுடைய வீடு. இந்த மேஷத்துக்கு, மேஷத்திலிருந்து 5ஆம் இடம் சிம்மம். விருச்சகத்துக்கு, விருச்சகத்திலிருந்து 10ஆம் வீடு சிம்மம். ஒன்று கர்மஸ்தானம், இன்னொன்று பூர்வ புண்ணிய ஸ்தானம். எனவே அவனுடைய தன்மை, செவ்வாயின் தன்மை சிறப்புறும். அடுத்து, 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்க, சூரியன் செவ்வாய் புதன், இந்த புதன் செவ்வாய் இருவரும் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் விவாத திறமை மேலோங்கும். உச்சக்கட்ட வக்கீல்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது. உடன் சூரியன் பின்வாங்கா தன்மை, ஒற்றைதான், இதுதான் என்ற ஒரு தீர்மானம், அழுத்தந்திருத்தமாக. எனவே இது அந்த விவாத விஷயத்திற்கு மெருகூட்டும். பலம் பொருந்திய குரு சுக்கிரனை பார்த்தாள். ஞானவான் குரு சுக்கிரனை பார்த்தாள் என்று சொன்னால், இந்த இடம் நாம் உன்னிப்பாக கவனித்து ஒரு பொருளினை அறிந்து கொள்ள வேண்டிய இடம். இது எப்படி இதுக்கு ஒத்து வரும்? தர்க்க சாஸ்திரத்துக்கு மெருகூட்ட, உயர்த்த எப்படி ஒத்து வரும்?
இந்த ஞான குணம் கலை அம்சத்தோடு ரசிக்கும்படி இருக்க வேண்டும். அப்போதுதானே மனதிலே படும். ஆக இப்படி ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் தர்க்க சாஸ்திரத்தில் அவர் வல்லவராக இருப்பார். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வெற்றிகரமான ஒரு முயற்சி சீரிய வழியில் சென்று நாளைய தினத்தை உயர்த்துவதற்காக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மிதுன ராசி அன்பர்களே, சரியான உறவுடன் சேர்ந்து சரியான மார்க்கத்தை கண்டு அதன் வழி நடந்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் அடையும் ஒரு வெற்றி பல ஆண்டுகளுக்கு நினைவு கூறப்படும் உங்களால். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது யோசனை செயல் அனைத்தும் நாளைய தினம் இந்த கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காகவும், நாளைய தினம் இந்த நன்மை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் இருக்கும். அதில் வெற்றியும் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக யோசித்து ஏற்க வேண்டியவைகளை ஏற்று அதன் வழி நடந்து இந்த லாபத்தை பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, தொழிலில் நீங்கள் ஆற்றும் பணியில் உங்கள் திறமையையும் நேர்மையையும் காட்டுகின்றீர்கள். அதனால் வெற்றி பெறுகின்றீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பும் ஒரு தத்துவத்தை நிறைவேற்ற நீங்கள் தவிக்கும் நாள் இந்த நாள். எந்த வழியில் சென்று நிறைவேற்றுவது, இங்கு கிடைக்குமா இடம், அங்கு கிடைக்குமா இடம் என்றெல்லாம் ஒரு தவிப்பு இன்று நேரிடும். விருச்சக ராசி அன்பர்களே, இதை பெற வேண்டும் என்று விரும்பி அதற்கொப்ப ஒரு நல்லபடியாக பேசி செயல்பட்டு முழு முயற்சியுடன் செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை பெறாமல் வேறொன்றை பெற்றீர்கள். அந்த வேறொன்று நீங்கள் நினைத்தீர்களே இதை பெற வேண்டும் என்று, அதைவிட சிறப்பு வாய்ந்தது. தனுசு ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. கொடுக்கப்பட்ட வேலையை திறமையாக செய்து முடித்து யார் உங்களிடம் வேலையை கொடுத்தார்களோ அவர்கள் பெரிதும் மனம் மகிழும் வண்ணம் செய்வீர்கள். இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள்.
மகர ராசி அன்பர்களே, தடைகள், சோதனைகள், எதிர்ப்புகள் இவைகளின் காரணமாக நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் தடைபடும், கால தாமதமாகும், வீண் நஷ்டமும் கொஞ்சம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, பேச்சால், உயர்ந்த பேச்சால், தத்துவ பேச்சால், எல்லோருக்கும் பயன் தரும் நல்ல பேச்சால் இன்று உங்களுக்கு புகழ். மீனராசி அன்பர்களே, ஒரு முக்கியமான வேலை மற்றவர்களால் எளிதில் முடிக்க முடியாமல் திணறுகின்றார்கள். அந்த வேலையை இன்று நீங்கள் நல்ல விதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டு கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.